ஹாய்ங்க. வெல்கம் பேக் டு அன்சாரா ஜோன். வீடியோஸ் போட்டு நிறைய நாள் ஆகுது. ஏன்னா பேக் டு பேக் ட்ராவல் பண்ணிகிட்ருந்தேன். எக்ஸாம்ஸ் இருந்துச்சு. டைம் அப்படியே போயிடுச்சு. ஈவன் இந்த வீடியோவும் 2 வீக்ஸ்க்கு பிஃபோர் எடுத்தது தான். பெங்களூர் டு கோயம்புத்தூர், கோயம்புத்தூர் டு பெங்களூர் மாற்றி மாற்றி ட்ராவல் பண்ணிகிட்ருந்தேன் எக்ஸாம்ஸ்க்காக. எக்ஸாம்ஸ் ப்ராஜெக்ட் ரிவ்யூலாம் இருந்தது. அதனால் ப்ராஜெக்ட்க்கு டாக்குமெண்ட்லாம் போட்டுட்ருந்தேன். அதுக்கப்புறம் அப்படியே விலாக்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். விலாக்ஸ் பார்த்துட்டே அப்படியே திங்ஸ்லாம் பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ரொம்ப முக்கியமான விஷயம், வெயிட் கெயின் பண்ணுன்னு போடாத எஃபர்ட் இல்லை, சாப்பிடாத விஷயம் இல்லை. ஆனால் இப்போது 8th செம் முடிய போகுது. இங்கே இன்டர்ன் வந்ததுக்கப்புறம் எப்படின்னே தெரியல, ஐம் 48 or 49 kgs now. எப்படின்னே தெரியல. என்னோடய எந்த ட்ரெஸ்ஸும் எனக்கு பற்ற மாட்டேங்குது. இப்போ இது எல்லாமே நான் காலேஜுக்கு நாளைக்கு போட போகிறது. இதை நான் உட்காந்து இப்போ ஆல்டர் பண்ணணும். தயவு செஞ்சு எப்படி வெயிட் கெயின் பண்ணேன்னு கேட்காதீங்க. எனக்கே தெரியல நான் எப்படி வெயிட் கெயின் பண்ணேன்னு. மேபி டெய்லியும் எக் சாப்பிட்றேன், மேபி அதனால இருக்கும். அப்புறம் அப்படியே விலாக்ஸ் பார்த்துட்டு ட்ரெஸ்ஸை ஆல்டர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போதான் ஓரளவுக்கு கரெக்டாக இருக்குது. டன். எனக்கு வெயிட் இருந்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரே ஒரு கஷ்டமான விஷயம் என்னென்னா, எனக்கு ரொம்ப பிடிச்ச ட்ரெஸ்லாம் பற்ற மாட்டேங்குது. இது இப்போ நான் ஆல்டர் பண்ணதுக்கப்புறம் எனக்கு இதோட ஃபிட்டிங்கே பிடிக்கல. இதுக்கு முன்னாடி பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போது வெயிட் ஏறிட்டேன்னு சந்தோஷப்படுறதா இல்லை ட்ரெஸ்ஸு பத்தலைன்னு சோகப்படுறதானே எனக்கு தெரியல. பட் பரவாயில்ல, வேறு ட்ரெஸ் வாங்கிக்கலாம். வெயிட் ஏறுறதான் முக்கியமான விஷயம். அண்ட் நான் ஜங்க் சாப்பிட்லாம் வெயிட் ஏற்றலைங்க, அதுவாக ஏறிடுச்சு எப்படின்னு எனக்கு தெரியாது. நான் இதுக்கு முன்னாடி சாப்பிட்ட ஜங்க்ஸை விட இப்போ கம்மியாக தான் சாப்பிட்டுட்ருக்கேன். ஸோ இந்நேரம் உங்களுக்கு ஒரு ஜெய்ப்பூர் வ்ளாக் வந்திருக்கிறோம். இவங்க ஸ்வேதாஸ் ஜூவல் டைரி. மேக்ஸிமம் நிறைய பேருக்கு தெரியும். தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். இவங்க ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ் நான் யூடியூப் சேனல் ஆரம்பித்ததுக்குன்னு சொல்லலாம். ஏன்னா இவங்க ஸ்டைல், இவங்க விலாக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மேபி சில இடத்துல நான் இவங்களோட ஸ்டைல்ஸ் ஏதாச்சும் காப்பி பண்ணியிருக்கேன். ஏன்னா இவங்களோட ஸ்டைல் ஆஃப் விலாக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க விலாக்ஸ் பார்க்குறவங்களாம் என் விலாக்ஸ் பார்ப்பீங்களான்னு தெரில. ஆனால் கண்டிப்பாக என் விலாக்ஸ் பார்க்குற யாராச்சும் 1-2 பேர் அவங்க விலாக்ஸ் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி நீங்கள் பார்ப்பீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் ஐம் கோனா டேக். ஐம் நாட் அ ஓவர் பேக்கர். அதனால் நான் நிறைய டைம் எனக்கு தேவையான விஷயங்களெல்லாம் மறந்துருக்கேன். ஸோ இந்த டைம் எல்லாமே ஃபஸ்ட்டே எடுத்து வச்சுட்டேன், எல்லாமே இருக்கான்னு. இருக்குது. நைட் ட்ரெஸ் மட்டும் எடுத்து வைக்கணும். தட்ஸ் இட். 2 நாளைக்கான ட்ரெஸ். இது 2 ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா பஸ்ஸில் போகிறனால நமக்கு எப்போ குளிருன்னு தெரியாது, அதனால் ஸ்கார்ஃப். எப்போ வேர்க்குன்னு தெரியாது, அதனால் கிளிப்பு. அவ்வளோதான். முக்கியமான விஷயம் பவர் பேங்க் அண்ட் சார்ஜர். தட்ஸ் இட். டன். காலேஜுக்கு போக முக்கியமான விஷயம் ஐடி கார்டு. அவ்வளோதான். வேறு ஏதாச்சும் இருக்கா? இல்லை, எல்லாமே எடுத்தாச்சு. பேக் பண்ணிடலாம். பஸ்ஸில் போகும்போது அவ்வளோவா தண்ணியே குடிக்க மாட்டேன். ஸோ நான் என்னோடய பாட்டில் எடுத்துகிட்டு போக போகிறதில்ல. அது ரொம்ப வெயிட்டாக இருக்கும் எதுக்கு, அதனால் குட்டி பாட்டில். அவ்வளோதான். பிஜி ஃபுட்டு எனக்கு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஃபுல் பிளேட்டையும் காலி பண்ணிட்டேன். அப்புறம் கோயம்புத்தூர் கிளம்ப ரெடியாக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பாருங்கள் இவ்வளோ நேரம் பேக் பண்ணியும் ப்ரஷ்ஷு, பேஸ்ட்டு, ஃபேஸ் வாஷ், சோப்லாம் விட்டுட்டேன். இதுதான் நான் பேக் பண்ணுற லட்சணம். இந்த டிஷர்ட் நீங்கள் லாஸ்ட் vlogலேயே பார்த்துருப்பீங்க. ஷீனில் வாங்கியிருந்தேன் இந்த டிஷர்ட். எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. இன்னும் கொஞ்சம் டிஷர்ட்ஸ் ஷீனில் ஆர்டர் போடலான் இருக்கேன்.
அப்புறம் எப்படியும் 2 நாள் அங்கே ஹேர் கேர்லாம் பண்ண முடியுமான்னு தெரியல. அதனால் இங்கேயே ஹேர் கேர்லாம் பண்ணிவிட்டு கிளம்பிட்டேன். ரெடி ஆயாச்சு, போகலாம். காலேஜ்க்கு வந்து இங்கேயே ரெஃப்ரெஷ் ஆகிக்கிட்டோம். காலேஜ்க்கு வந்தாச்சு, ரெடி ஆயாச்சு. மேடம் மேடம் குண்டு மேடம், குண்டா இருக்கீங்க. பாடி ஷேவிங்லாம் பண்ணலைங்க, அவங்க பேரே குண்டு தான். மகா கணபதி ஆலயம் எங்களெல்லாம் பிளேஸ் ஆக்கின ஒரு கோயில் இதுதான். எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு வந்த லக்கேஜ்லாம் ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுத்து ஹாஸ்டலில் வைக்க சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட கிளம்பிட்டோம். என்ன என்ன பண்ணுறீங்க? நடந்து போகிறீங்களா? எங்கே நம்ம போகிறோம்? சாப்பிட. பாருங்க, நாங்கள் எல்லோரும் யூனிக் கலரில் இருக்கோம். அவ மட்டும் ஆட் ஒன் அவுட் கலர் கலராக போட்டிருக்கோம். அக்கா பார்த்து அழகாக பண்ணிட்டாங்க. ரெண்டு ப்ளஷ்லாம் இல்லை. ப்ராஜெக்ட் ரிவ்யூவுக்கு கிளம்பி வந்துட்டோம். எல்லோரும் நியர்லி 2 மந்த்ஸ்க்கு அப்புறம் மீட் பண்ணுறனால ஒரே கலகலப்பாக இருந்துச்சு அந்த இடமே. இல்லைனாலும் எங்கள் கிளாஸ் அப்படி தான் இருக்கும். லாஸ்ட்டு செம்முன்றனால இந்த ஃபார்ம் அந்த ஃபார்ம்னு அவ்வளோ ஃபார்மாலிட்டிஸ். அதுவும் இல்லாமல் இந்த ஒரு செம் முடியும் போது நோடியூ ஃபார்ம்னு ஒன்று வாங்க சொல்லுவாங்க பாருங்களேன், அதிலே பாதி எனர்ஜி போயிடும். அப்புறம் ரிவ்யூலாம் முடிச்சுட்டு கிரவுண்டுக்கு வந்து ஜூனியர்ஸ்லாம் பார்த்துட்டு பேசிட்டு அப்புறம் கிளம்பிட்டோம். இன்றைக்கி நம்ம ஸ்பெஷலாக ஒருத்தவங்களோட வீட்டுக்கு போகிறோம். நம்ம கூட ரூம்மேட்டாக இருந்தவங்க புதுசாக வீடு எடுத்திருக்காங்க. அந்த வீட்டுக்கு போகலாம் வாங்க. இதுதான் அவங்களோட வீடு. நம்ம கூடவே இருந்தவங்க இப்போ தனியாக வீடு இருக்கிற அளவுக்கு நமக்கு வயசாகிடுச்சான்னு நினைக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இவளோட வீடை பார்த்த உடனே எனக்கும் ரொம்ப ஆசை வந்துருச்சு, இப்போ நம்ம தனியாக வீடு எடுத்திருக்க போகிறோன்னு. இவங்களோட வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். ஹவுஸ் ஓனருக்கு தெரியுமா இது? எல்லாரும் ஒரு சிலிண்டருக்கே போராடிட்டு இருக்கும்போது அக்கா 2 சிலிண்டர் வச்சுருக்காங்க. யாருக்காச்சும் வேணும்னா கால் பண்ணுங்க. வேண்டாம், ஃப்ளெக்ஸ் பண்ண போகிறாங்க அக்கா இப்போ. எல்லாரும் ஒரு சிலிண்டருக்காக போராடிட்டு இருக்க நேரத்தில் அக்கா வந்து ஒரு ஃபுல் சிலிண்டர், ஒரு ஹாஃப் சிலிண்டர், 1.5 சிலிண்டர் வச்சுருக்காங்க. உங்கள் வீடை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். பின்னாடி போங்க. நான் வந்து ஸ்வேதா. சொல்லுங்கள், நீங்கள் வந்து உங்களோட ஹாஸ்டல் எக்ஸ்பீரியன்ஸ்க்கும் இப்போ உங்கள் 1 BHK ஹவுஸ் எக்ஸ்பீரியன்ஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் சொல்லுங்கள். நான் வந்து ஹாஸ்டலில் இருக்கும்போது, நீங்கள் எந்த ஹாஸ்டல் கேட்குறீங்க? சிஐடி ஹாஸ்டல். சிஐடி ஹாஸ்டல் வந்து எனக்கு எந்த குறையும் இல்லை. கம்பேர்ட் டு நான் வந்து வேலைக்கு போகும்போது நான் எடுத்த பிஜி வந்து படுமோசமாக இருந்துச்சு. நான் வந்து தவறி போய் ஒரு 5 ஷேரிங் ரூமில் விழுந்துட்டேன். தவறி போய் ஒரு 5 ஷேரிங்கில் விழுந்துட்டு அது ஃபுட்டு சரியில்லை. ஸோ நான் ஃபுட்டுக்காக தான் ஹோம் எடுத்திருக்கேன். நான் வந்து இந்த வீடு அமைஞ்சதில் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா எங்கள் அப்பா அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த வீடு. கேட்டட் கம்யூனிட்டி அண்ட் ஃபுல் டைம் செக்யூரிட்டி இருக்குது. அதனால் எனக்கு சேஃப்டிக்கு நோ ப்ராப்ளம். நான் இப்போ வேணால் வரலாம், எப்போ வேணால் போகலாம். ஸோ நான் எனக்கு பயப்பட தேவையில்லை. அண்ட் ஃபுட்டு பேசினீங்கன்னா 10 நிமிஷம் நீங்களே வீடியோ ஃபுட்டு நான் தான் சமைக்கிறேன். அதனால நீங்க 2 பேரும் வெசல்ஸ் வாஷ் பண்ணிட்டு சமைச்சு மட்டும் தந்துடுவாங்க. ஏன்னா அதுதான் ஈஸியான வேலை.
வந்து half an hour ஆச்சு. உங்களுக்கு இந்த வீட் பிடிச்சிருக்கா? எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. நான் எப்போ வந்து இந்த மாதிரி தனியாக வாழ போகிறேன்னு ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. கண்டிப்பாக இன்னும் 1 இயர்க்குள்ள நம்மளும் இந்த மாதிரி ஒரு 1 BHKக்கு போகிறோம் பெங்களூரில். இப்போதான் 2 மாசத்துல போறேன். சாரி 1 இயரில் 1.5 இயர்ஸ்க்கு அப்புறம் போகிறோம். இங்க பேக் எண்ட்ல இருக்கிற பிரதீபா அண்ட் இண்டஸ்ட்ரியும் அவங்க இது ஓஜி, இது தி நெக்ஸ்ட் ஓஜி. சாப்பிட வந்த இடத்துல சாப்பிட மட்டும் செய்யாமல் இப்படி தான் ஸ்டேஷ்னரிக்குள்ளே போயிட்டு செலவு பண்ணிட்டு வந்தேன். 3 நாய் இன் 1 ஃப்ரேம். நான் நாய் தான், நான் ஒத்துக்கிறேன். கொஞ்சம் கையெடு இந்த ஸ்ரீ, நாய் கவர் ஆகல. 3 நாய்ஸ் இன் 1 ஃப்ரேம். மனசு கஷ்டமா டீ. அங்கே பாருங்க ஒரு பேக் வருது பின்னாடி. அவங்க 2 பேரும் சூடாக குடிச்சிட்டு இருக்கோம். அவங்க 2 பேரும் சில்லுன்னு சாப்பிட்டு இருக்கோம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு கம்ப்ளீட் vlog போடுறேன். எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நீங்கள் இன்புட்ஸ் கொடுத்தீங்கன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் இன்னும் நிறைய vlogs போடுவேன். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். வேறு ஒரு வீடியோவில் உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய். என்னங்க ப்ரோ, இங்கே பாருங்கள் ப்ரோ, ஒரு படையே போகுது எக்ஸாமுக்கு. மை கேர்ள்ஸ்.